ஹலோ கைஸ், நான் உங்கள் தமிழா. இந்த வீடியோவில் வந்து நம்ம மிஷின் லேர்னிங் நோக்கி இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போக போகிறோம். பேண்டாஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேண்டாஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, எப்படிலாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு பேசிக்காக கவர் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இதே மாதிரி நம்பை அப்படின்ற லைப்ரரியோட பேசிக்ஸ் அண்ட் மோஸ்ட் காமன் யூஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இங்கே வந்துடுங்க. இல்லைனா இதை பார்த்துட்டு கூட அதுக்கு போகலாம். ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய சம்மந்தம் கிடையாது. பட் நம்ம மிஷின் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில ரொம்ப யூஸ் பண்ணப்படுற லைப்ரரிஸோட கவரேஜஸ் இல்லை யூசேஜ்லாம் நம்ம பேசிக்காக பார்த்துடலாம் அப்படின்னு நான் ஐடியா வச்சுருந்தேன். ஸோ அந்த சீரீஸில் தான் இது கண்டினியூ ஆகுது. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம சீக்கிரமாக இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்லாம் முடிச்சுட்டு நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த மிஷின் லேர்னிங்குள்ளே போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ என்ன மாதிரி எல்லோரும் எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து பேண்டாஸ் அப்படின்ற பேக்கேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேண்டாஸ் அப்படின்ற டேட்டா செட் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே இந்த பேண்டாஸ் அப்படின்ற பேரை நீங்கள் தொடாமல் இருந்திருக்கவே முடியாது. ஸோ அதுதான் இது. ஸோ நம்ம மிஷின் லேர்னிங் நம்ம சொல்லும்போதே முதல்ல நம்ம மைண்டுக்கு வர விஷயம் என்ன, டேட்டா இல்லாமல் மிஷினே கிடையாது, அதுவும் இல்லாமல் லேர்னிங்கும் கிடையாது. அப்புறம் எப்படி மிஷின் லேர்னிங் இருக்க முடியும்? ஸோ டேட்டா செட் அப்படின்றது நீங்கள் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டாஸ்க் எடுத்துக்கிட்டாலும் ஒரு கரெக்டான டேட்டாவோ இல்லை அந்த டேட்டாவை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட மிஷின் லேர்னிங் சக்ஸஸ் இருக்கும். ஸோ அப்படி முக்கியமாக இருக்கிற டேட்டா செட்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி ப்ராசஸ் பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நம்மளோட மிஷின் லேர்னிங் அல்காரிதம்க்கு, அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் இந்த பேண்டாஸ்ன்ற பேக்கேஜ் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணப்படுற ஒரு பேக்கேஜ். ஸோ நான் இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் டேட்டா செட் யூஸ் பண்ணுறேன், அது என்னன்னு காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த ஜூபிட்டர் நோட் புக் ரன் பண்ணுற இடத்துல வந்து இந்த iris.csv ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப காமனான ஒரு CSV ஃபைல் தான், நீங்கள் நெட்டில் தேடினாலே கிடச்சிரும். iris.csvன்றது வந்து ஒரு சிம்பிளான ஒரு CSV ஃபைல். CSVனா ஒன்றும் இல்லை, கமா செப்பரேட்டட் வேல்யூஸ், ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி இருக்கும். இந்த iris.csv பற்றி தான் நம்ம இந்த iris.csv ஃபைல் எக்ஸாம்பிளாக வச்சு தான் நம்ம பேண்டாஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பேசிக்காக பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான விஷயம், இதுக்கும் நம்ம வீடியோவுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் இது வந்து நான் முன்னாடிலாம் எனக்கு இது தெரியாது. ஸோ டைம் ரொம்ப எடுத்துச்சு. இது வந்து இப்போ நீங்கள் இந்த இடத்துலேருந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே மேலே அட்ரஸ் பார் இருக்குல்ல, அதில் போய் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு CMD அப்படின்னு அடிச்சிங்கனாலே அந்த இடத்துல கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துடும். ஸோ இது வந்து எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாது. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் இதெல்லாம் பெரிய விஷயமா சொல்லிட்டுருக்கான்னு கேட்காதீங்க. ஸோ இது ஒரு சின்ன தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, டைம் நிறையா சேவ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த டேட்டா செட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். திரும்பி கோடுக்கு வந்துடலாம். ஓகே, வழக்கம் போல் பேண்டாஸ் இல்லை அப்படின்னா பிப் இன்ஸ்டால் பேண்டாஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, இம்போர்ட் பண்ணிவிட்டு முதல்ல நான் அந்த காமிச்சேன் இல்லையா iris.csvன்னு ஒரு ஃபைல், அதை வந்து நம்ம ரீட் பண்ணிடலாம் முதல்ல. ஸோ அதுக்கு வந்து பேண்டாஸ்லேயே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ read_csv அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த ஃபைலோட பாத்து கொடுத்தா போதும். ஸோ இங்கே வந்து எனக்கு கோடு இருக்கிற இடத்துல இருக்கிறதுனால அப்படியே போட்டுக்கிறேன், இல்லைனா உங்களுக்கு ஒரு பாத் வரும் /folder/iris.csv அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி போட்டோன்னா அதை ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு இந்த ஃபைல் வந்து இந்த டேட்டா செட் அப்படின்றதுக்குள்ளே ரீட் ஆகிடுச்சு. இன்னும் இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது. ஓகே, இப்போ இந்த டேட்டா செட் வந்து என்னென்னு இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ நான் வெறுமை இந்த டேட்டா செட் அப்படின்னு போட்டாலே இந்த டேட்டா செட்டை அப்படியே மேலே அப்பில் காமிக்கிது பார்த்தீங்களா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, முதல்ல இந்த டேட்டா செட் என்னன்றதை பார்த்துடலாம். இதில் வந்து எவ்வளோ காலம்ஸ் இருக்குது பாருங்கள். ஐடின்னு ஒரு காலம் இருக்குது, சீப்பல் லென்த் சென்டிமீட்டர்னு ஒரு காலம் இருக்குது, சீப்பல் வித் சென்டிமீட்டர், பெட்டல் லென்த் சென்டிமீட்டர், பெட்டல் வித் சென்டிமீட்டர் அண்ட் ஸ்பீஷீஸ். ஸோ மொத்தம் 6 காலம் இருக்குது, 150 ரோ இருக்குது. அதுவும் இங்கேயே சொல்லிடுது. இது பேசிக்காக என்ன டேட்டா செட் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் பற்றின ஒரு டேட்டா செட். ஃப்ளவர்ஸோட டீட்டெயில்ஸ் தான் இதெல்லாம். அந்த இதழ் எவ்வளோ அகலமாக இருக்குது, எவ்வளோ நீளமாக இருக்குது, அதை பொறுத்து அதை 3 வகையாக பிரிக்கிறாங்க, அந்த ஃப்ளவர்ஸ் எந்த வகையை சார்ந்தது அப்படின்றது. ஸோ அதுதான் இந்த ஸ்பீஷீஸ் அப்படின்றது. ஸோ இந்த டேட்டா செட் தான் நம்ம இப்போ ஹேண்டில் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ மொட்டையாக அந்த மாதிரி டேட்டா செட்னு பிரிண்ட் பண்ணி பார்த்தா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கிளட்டர்டாக இருக்கு இல்லையா. ஸோ இதோட டீட்டெயில்ஸு எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த டேட்டா செட்டோட ஸ்ட்ரக்சர் ஷேப் தெரியணும் அப்படின்னா
அதே வார்த்தை தான் டாட் ஷேப் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு டப்புள் மாதிரி வரும். ஸோ 150,6னா 150 ரோஸ் அண்ட் 6 காலம்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷேப் பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு ஃபுல் டேட்டா செட்டும் பார்க்க வேணாம், ஏதோ கொஞ்சம் மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேட்டா செட் டாட் ஹெட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஹெட்னா ஒன்றும் இல்லை, டாப்பில் இருக்கிறத நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ வெறுமை ஹெட் அப்படின்னு போட்டு வேல்யூ எதுவும் பேராமீட்டராக கொடுக்காம போட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக டாப் 5 வரும். பாருங்கள், ஃபஸ்ட் 5 ரோஸ் வந்துருக்கு. இதுவே இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு 10 ரோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே ஃபங்க்ஷன் தான் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த பேராமீட்டரை எவ்வளோ ரோஸ் வேணுமோ அதை போட்டுக்கலாம், 10ஓ 15ஓ வேணுமோ. ஸோ இப்போ 10ன்னு போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 10 ரோஸ் வந்து வருது. இதே மாதிரி மேலேருந்து பார்க்காம கடைசியில் உள்ள சில ரோஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. பேர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கைஸ், நீங்கள் கெஸ் பண்ணவே முடியாது. டெய்ல் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகே, இதுவும் அதே மாதிரி டிஃபால்ட்டாக 5 வரும். நீங்கள் கடைசி 10 வேணும் இல்லை கடைசி 20 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி லாஸ்ட்டு அந்த எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரோஸ் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக உள்ளே இறங்கலாம். இப்போ இதில் காலம்ஸ் என்னென்ன இருக்குன்றது இப்போது பார்த்தா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் தனியாக அந்த காலம்ஸ் மட்டும் எடுத்து பார்க்கணுன்னா எப்படி பார்க்க முடியும், அதுக்கும் வழி இருக்குது. ஸோ டேட்டா செட் டாட் காலம்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா காலம்ஸ் மட்டும் தனியாக நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஐடி, இது சீப்பர் லென்த், இது எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த அரேக்குள்ளே எல்லா காலம்ஸும் என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்துடும். இப்போ ஒரு காலம் மட்டும் நம்ம தனியாக பிரித்து என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னு நினைப்போம்ல. ஸோ அதை எப்படி பண்ணுறது பார்த்துருவோம். ஸோ இப்போ அந்த கடைசி காலமான இந்த ஸ்பீசிஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீசிஸ்னோட நீங்கள் அந்த படத்தெல்லாம் இமேஜின் பண்ணாதீங்க கைஸ், இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்பீசிஸு. ஸோ ஸ்பீசிஸ் அப்படின்னு போட்டு இதை ரன் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், அந்த ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும் நமக்கு வருது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 150 ரோ இருக்கிறதுனால நடுவில் டாட் டாட் டாட்னு போட்டு ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நமக்கு அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் சும்மா ஒரு ஓவர்வியூக்காக அப்படி பார்த்துக்கலாம். இப்போது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் 3 வகையாக பிரிக்கிறாங்கன்னு. நீ 3ன்னு எப்படி சொன்னேன், இதில் பார்த்தா 2 வேல்யூ தானே தெரியுது. அதாவது ஐரிஸ் செட்டோசான்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஐரிஸ் விர்கினிகான்னு ஒன்று இருக்குது. 2 தானே தெரியுது. எப்படி 3ன்னு சொன்னான்னு கேட்டிங்கன்னா மொத்தம் எவ்வளோ யூனிக்கான வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பெரிய டேட்டா செட் ஹேண்டில் பண்ணுறீங்க, ஒரு 1,00,000 ரோஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு பர்டிகுலர் காலமில் எவ்வளோ யூனிக்கான வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு யூனிக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, நமக்கு 3 வேல்யூ வருது. ஸோ இட் மீன்ஸ் என்னென்னா இந்த 3 வேல்யூஸ் தான் யூனிக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு தான் நான் சொன்னேன் 3 வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு. ஓகே, இப்போது இன்னும் கொஞ்சம் டேட்டா டைப்ஸ் ஓரியன்டாக போகலாம். இப்போது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது, இந்த காலம் நேம்லாம் பார்த்தா, அதாவது ஐடின்னு இருக்குது. ஐடின்றது என்ன மோஸ்ட் ப்ராபபிளாக ஒரு நம்பராக தான் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி சென்டிமீட்டர்லாம் இருக்கிறதுனால இது இல்லாமல் ஒரு நம்பராக தான் இருக்கணும். ஸ்பீசிஸ் வந்து நம்ம இந்த வேல்யூஸ் பார்க்கும்போது தெரியுது அது ஸ்ட்ரிங்காக இருக்குன்னு. ஸோ நம்ம கெஸ் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா செட் டாட் டி டைப்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த காலம்ஸோட டேட்டா டைப்லாம் அப்படியே வந்துடும். இங்கே பாருங்கள், ஐடி வந்து இன்ட்டு, நம்ம நினச்ச மாதிரி இந்த 4 வந்து ஃப்ளோட்டாக இருக்குது. ஏன் ஃப்ளோட்டாக இருக்குதுன்னு பாருங்கள், ஏன்னா டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது பாயிண்ட் வச்ச நம்பர்ஸ். ஸோ அதனால தான் அது ஒரு ஃப்ளோட் டைப்பாக இருக்குது. அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஸ்பீஷீஸ் வந்து ஸ்ட்ரிங் தான். ஆப்ஜெக்ட்னா வரும் பேண்டாஸில், ஆனால் அப்படி வந்துச்சுன்னா ஸ்ட்ரிங்குன்னு தான் அர்த்தம். ஓகே கைஸ், அடுத்து இன்னும் கொஞ்சம் போகலாம் உள்ள. இப்போ இந்த டேட்டா செட்டை பற்றி ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி, டீட்டெயில்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி. இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் எக்ஸாம் எழுதணும்னா ரிப்போர்ட் கார்டு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த என்டையர் டேட்டா செட்டோட ரிப்போர்ட் கார்டு மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. ஸோ டேட்டா செட் டாட் டிஸ்கிரைப். ஸோ இந்த என்டையர் டேட்டா செட்டையும் எனக்கு டிஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி டேட்டா செட்டுன்னு நான் வேரியபிள் நேம் கொடுக்குறேன் கைஸ். அதை வச்சுட்டு இதை வந்து டேட்டா செட்னு கால் பண்ணலாமா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம ரீடின் பண்ணுறது வந்து ஒரு CSV ஃபைல். ஸோ அது வந்து ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆனால் பேண்டாஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதை வந்து டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா ஃப்ரேம். ஸோ பேண்டாஸில் வந்து
ஜென்ரலாக இப்போ ரீட் பண்ணிட்டோம்னா இந்த டேட்டா செட் அப்படின்றது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டெர்மினாலஜி, ஸோ நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, திரும்பி நம்ம அங்கே போயிடுவோம். ஸோ டிஸ்கிரைப் போட்டிருக்கோமோ அதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி பாருங்கள், ரிப்போர்ட் கார்டு மாதிரி அழகாக வந்துடுச்சு பாருங்கள். ஸோ மேலே எல்லா காலம்ஸும் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க, 5 காலம் தான் காமிக்குது பாருங்கள். ஸ்பீசிஸ் வந்து மிஸ்ஸிங். ஏன் அப்படின்னா இந்த டிஸ்கிரைப் அப்படின்றது வந்து நம்பர்ஸ் மேலே மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணோம். ஆனால் ஸ்பீசிஸ் வந்து ஸ்ட்ரிங் டைப்புன்றதுனால அந்த காலம் பற்றி இது நமக்கு ஒன்றும் ரிப்போர்ட் கொடுக்க முடியல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த 2வது காலம் எடுத்துப்போம், சீப்பல் லெங்த் சென்டிமீட்டர். ஓகேவா, இதோட கவுண்ட் எவ்வளோன்னு சொல்லுது, 150 இருக்குன்னு சொல்லுது. இதோட மீன் வேல்யூ வந்து 5.84ன்னு சொல்லுது. இந்த எஸ்டிடி அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம இப்போதைக்கு தேவைப்படாது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவாங்க அதை. அப்புறம் இந்த 25, 50, 75லாம் விட்டுருங்க. மினிமம் வேல்யூ பாருங்கள், மினிமம் வேல்யூ 4.3 அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி மேக்ஸிமம் வேல்யூ வந்து 7.9 அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ உங்களுக்கு டக்குன்னு ஒரு கையில் டேட்டா ஃப்ரேமோ இல்லை டேட்டா செட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஜென்ரல் ஐடியா கிடைக்கும். ஓ, இந்த ரேஞ்ச் வந்து இதுக்குள்ளே இருக்குது, ஓ இந்த காலம் வந்து ரொம்ப சின்ன சின்ன வேல்யூஸ் ஆனதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, அடுத்து இப்போ ஒரு டேட்டா ஃப்ரேமில் எனக்கு இந்த பர்டிகுலர் ரோஸும் இந்த பர்டிகுலர் காலமும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி பண்ண முடியும்? அதுவும் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ அதுக்கு நான் ஒரு புது வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக அப்படி கூட தேவையில்லை, எல்லாமே நீங்கள் வேரியபிளில் கிரியேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பட் சின்ஸ் இது ஜூபிட்டர் நோட் புக்குன்றதுனால அப்படியே வேல்யூ ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணாலே ரிசல்ட் வந்துடுது நமக்கு. ஸோ டேட்டா செட் அப்படின்னு போட்டுட்டு .illoc அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து 2 ஆர்குமெண்ட் போகுது. ஸோ நான் கம்மா போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது, அந்த டேட்டா செட்டோட ஒரு ஆட்ரிபியூட். ஸோ இது வந்து சும்மா ஆக்சஸ் மட்டும் பண்ணுறோம். ஸோ ஐலோக்குன்னு போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒரு வேல்யூ போகுது, ரைட் சைடு ஒரு வேல்யூ போகுது. லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ரோவை குறிக்கும், ரைட் சைடு இருக்கிறது வந்து காலம்ஸை குறிக்கும். ஓகேவா, இப்போது இதில் வந்து நீங்கள் ரேஞ்ச் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இதுலேருந்து இந்த ரோ எனக்கு வேணும், இதுலேருந்து இந்த காலம் எனக்கு வேணும். ஸோ வெறுமை சிம்பிளாக ஒரு கோலன் மட்டும் 2 இடத்துலையும் போட்டோம்னா, கோலன் மீனிங் என்னென்னா எல்லாமே கொடு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இதை திரும்பி எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு திரும்பி ஃபுல் டேட்டா செட் தான் வரும். ஏன்னா எல்லா ரோஸையும் கேட்டிருக்கேன், எல்லா காலமையும் கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு பெரிய யூஸ் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு 20 ரோஸ் ஆனால் எல்லா காலமும் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 0th ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 20th ரோ. இங்கே உனக்கு நோட்டீஸ் பண்ணணும் கைஸ், இந்த 20 வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ 0 to 19 இந்த ரைட் சைடு என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு ஒரு வேல்யூ முன்னாடி. ஸோ 0th ரோலேருந்து 19th ரோ வரைக்கும் வரும். ப்ளஸ் காலம் வந்து எல்லா காலமும் கேட்டிருக்கேன். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் கைஸ், எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரிசல்ட்டை பாருங்கள். 0லேருந்து 19th ரோ வரைக்கும் இருக்குது, எல்லா காலம்ஸும் இருக்குது. ஓகே, எனக்கு 20 ரோஸ் வேணும், ஆனால் காலம்ஸ் வந்து எல்லா காலமும் வேணாம். எனக்கு சீப்பல் லெங்த் சென்டிமீட்டரும் சீப்பல் வித் சென்டிமீட்டர் இந்த 2 காலம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். ஸோ ஐடி 0th காலம், இது ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம், ஃபிஃப்த் காலம். ஸோ நமக்கு என்ன வேணும், இதுவும் சீப்பல் லெங்க்த்தும் சீப்பல் விட்த்தும் வேணும் இல்லையா? ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு காலம் பிஃபோர் தேர்டு காலம், அதாவது இது ஃபஸ்ட்டு இது செகண்டு, தேர்டு நமக்கு வேணாம். ஸோ 3ன்னு போட்டால் 3க்கு முன்னாடி உள்ளது மட்டும் வரும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட். ஸோ இப்போ பாருங்கள், அதே 20 ரோஸ் வருது, ஆனால் காலம் வந்து நமக்கு தேவையான அந்த சீப்பல் லெங்த் சென்டிமீட்டரும் சீப்பல் வித் சென்டிமீட்டர் மட்டும்தான் வருது. ஓகே கைஸ், ஓகே இப்போ மறுபடியும் நம்ம அந்த ரிப்போர்ட் கார்டு மேட்டருக்கு வருவோம். ஸோ டிஸ்கிரைப் அப்படின்னு ஒரு தடவை போட்டுக்கிறேன், எதுக்குன்னு புரியும் உங்களுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த சீப்பல் லெங்த் சென்டிமீட்டர் சொன்னேன்ல, ஸோ அதோட மினிமம் வேல்யூ பாருங்கள் 4.3, அதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 7.9. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, சீப்பல் லெங்த் வந்து 7க்கு மேலே உள்ளது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா அதை மட்டும் எப்படி எடுக்கிறது? ஒரு கண்டிஷன் பேஸ்டாக எப்படி எடுக்க முடியும்? அதுவும் எடுக்க முடியும், எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ டேட்டா செட்குள்ளே ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறோம். நமக்கு என்ன கண்டிஷன் தேவை? அதாவது டேட்டா செட் ஆஃப் காலம் நேம்னால் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி கோட்ஸ்குள்ளே தான் போட்டுக்கணும் கைஸ். ஸோ இந்த காலம் நேம் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். நமக்கு எந்த கண்டிஷன் சொன்னோம்? 7க்கு மேலே இருக்கணும். ஸோ கிரேட்டர் தேன் 7. பாருங்கள், ஸோ நமக்கு என்ன தெரிய வருதுன்னா
நம்ம மொத்த டேட்டா செட்லேயே இவ்வளோ ரோஸில் தான் இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னு தெரிய வருது. ஓகே, இப்போ சிம்பிளாக ஒரு கண்டிஷனில் பார்த்துட்டோம். இப்போது இந்த ரிசல்ட்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பெட்டல் வித் சென்டிமீட்டர் வந்து 2.1 இருக்கு இல்லையா சில ரோஸில். ஸோ 2.1 2 இடத்துல இருக்குது. ஸோ எனக்கு சீப்பல் லெங்த் 7க்கு மேலே இருக்கணும், ஆனால் பெட்டல் வித் சென்டிமீட்டர் 2.1 இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் சேர்த்து எப்படி எடுக்கிறது வாங்க பார்ப்போம். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கோங்க, ஏன்னா இதுவும் நமக்கு ஒரு கண்டிஷன் தான். இன்னொரு கண்டிஷன் என்ன ஆட் பண்ண போகிறோம், இப்போ ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறதுனால அண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ரெண்டு கண்டிஷனை அண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆம்பர்சன்ட் போட்டுக்கோங்க. இன்னொரு கண்டிஷன் என்ன, டேட்டா செட் ஆஃப், இந்த காலம் நேம் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா நான் கண்டிப்பாக டைப் பண்ணேன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், அப்புறம் வீடியோ பார்க்குற நீங்களாம் சிரிப்பீங்க, எனக்கு அந்த அவமானம் தேவையா. ஸோ இதோட வேல்யூ என்ன போடலான்னு பார்த்தோம். ஸோ 2.1. ஸோ இந்த வேல்யூ கூட பார்க்க போகிறோம். ஓகே, ரன் பண்ணி பார்த்துருவோமா. ஏன் ரிசல்ட் வரல, ஃபஸ்ட் டைம் நீங்களும் இப்படி கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஏன்னா பேண்டாஸில் ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நிறையா கண்டிஷன் நீங்கள் சேர்த்து போடும்போது ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் இந்த மாதிரி அந்த பராந்தசிஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, அப்போ தான் அது வேலை செய்யும். ஏன் அப்படின்னு என்ன கேட்காதீங்க, பேண்டாஸ் கிரியேட் பண்ணவரை கேளுங்க, ஏன்னா அவர் தான் இந்த மாதிரி வித்தியாசமாக வச்சுருக்காரு. ஓகேவா. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த 2 ரோஸ் மட்டும் வந்துருச்சு. ஓகே, இன்னொரு இப்போது மிஷின் லேர்னிங் நம்ம பண்ணுறோம்னா ஒரு ரியல் வேர்ல்டு டேட்டா செட் எப்போ எடுத்தாலும் கண்டிப்பாக அதில் கொஞ்சம் மோசமான டேட்டா இருக்கும். மோசமான டேட்டா அப்படின்னு எதை சொல்கிறேன்னா, ஒன்று எம்டியாக இருக்கும், இல்லை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரேண்டமான வேல்யூஸ் ஏதாச்சும் இருக்கலாம், இல்லை நம்ம ஹியூமன் மேனுவலாக டேட்டா என்டர் பண்ணும்போது ஏதாச்சும் தப்பு நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்கும். ஸோ அதில் ஒரு விஷயம் தான் இந்த நல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்ம டேட்டா செட்டில் நல் வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ டேட்டா செட் டாட் இஸ் NA அப்படின்னு போடுவோம். ஸோ இது வந்து ட்ரூ ஃபால்ஸ் வச்சு வரும். ஸோ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நல் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதை பார்த்தா யாருக்கும் ஒன்றும் புரியாது. ஸோ அதனால் இந்த இஸ் NA போட்டுட்டு டாட் சம் அப்படின்னு போடுங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணும்போது ஒவ்வொரு காலம்லேயும் எவ்வளோ நல் வேல்யூஸ் இருக்குது அப்படின்றது வந்துடும். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாக எல்லாமே 0வாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு வெல் ப்ரிப்பேர்ட் டேட்டா செட், அதனால் நல் வேல்யூஸே இல்லை எந்த காலம்லேயும். ஓகேவா. ஆனால் இன்கேஸ் நல் இருந்துச்சு அப்படின்னா அந்த நல்லை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த டேட்டா செட் டாட் ஃபில் NA அப்படின்னு போட்டுட்டு அந்த NA இருக்கிற இடத்துலலாம் ஏதாச்சும் ஒரு வேல்யூ வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ NA இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் ஆகிடும். ஸோ இது நமக்கு இப்போ ரன் பண்ணால் கண்டிப்பாக எரர் வரும். ஆக்சுவலாக எரர் வராது, ஏன்னா NAவே நம்ம டேட்டா செட்டில் இல்லை. ஸோ இது அஃபெக்டே பண்ணாது நம்ம ரிசல்ட்டை. ஓகே, இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் பார்த்துடலாம் கைஸ். இப்போது நான் டேட்டா செட் ஆஃப் ஸ்பீஷீஸ் அப்படின்னு போட்டேன்ல, இப்படி போடும்போது எல்லாமே வருது. அதே மாதிரி டேட்டா செட் ஆஃப் ஸ்பீஷீஸ் டாட் யூனிக்னு போட்டான்ல, அப்போ பாருங்கள் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்றதும் வந்துருச்சு. ஆனால் இந்த ஒவ்வொரு வேல்யூவும் எத்தனை தடவை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது சில டைம் முக்கியமாக இருக்கும் இல்லையா. அதாவது இப்போ 150 ரோஸ் மொத்தமாக இருக்குது, அதில் இந்த முதல் வேல்யூ எவ்வளோ இருக்குது, ரெண்டாவது வேல்யூ எவ்வளோ இருக்குது, மூணாவது வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் சில டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, இதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. டாட் வேல்யூ கவுண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, வேல்யூ கவுண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ அதை ரன் பண்ணி பாருங்கள். டடா. ஸோ 3 வேல்யூவும் மொத்தம் எத்தனை தடவை இருக்குது அப்படின்னு. இவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு டேட்டா செட்டை நான் பார்த்ததே இல்லை கைஸ். எல்லாமே எக்ஸாக்டாக 50 க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டான டேட்டா செட் நமக்கு ரியல் லைஃப்பில் கிடைக்கிறது ரொம்ப 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 ரேரு. ஸோ இதெல்லாம் இங்கேயே பார்த்துக்கோங்க. பேண்டாஸ் பற்றின சில பேசிக் டு சம் இன்டர்மீடியேட் டெக்னிக்ஸ் வரைக்குமே பார்த்துட்டோம். இதை தவிர பேண்டாஸில் குரூப் பை இருக்குது, நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம அங்கங்கே யூஸ் ஆச்சுன்னா நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே நீங்களாம் ரிசர்ச் பண்ணி கோடில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதுதான் இந்த வீடியோவோட ஐடியா. ஸோ நம்ம ஸ்லோவாக மிஷின் லேர்னிங் நோக்கி போகிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி கம்மிங் வீக்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1-2 ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்யூஷன்ஸே பார்த்துடலான்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது கைஸ். நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம்
நான் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்க. எனக்கு அது ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ ஸ்கூல்லேருந்து பார்க்குறீங்கன்னா இன்னுமே சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் ஸ்கூலில் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்கூல்லையோ காலேஜில் யார் பார்த்தாலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். வட்டா நண்பா.